ஹேர் மிஸ் டுடே பார்க்க போகிறது டயாங் எஃப்எஃப் த கிங் பீரியட் சீக்ரெட் பார்ட் 2. ஒயினோட வீட்டுக்கு ராயல் ஃபேமிலிஸ்லேருந்து டயாங்கோட மம்மி டாடி வந்து பாட்டிமா கிட்ட பொண்ணு கேட்டுட்டாங்க. பாட்டிமாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பாட்டிமா விடுவாங்களா? உடனே ஓகே சொல்லி ஒயினை குயிக்காக ரெடி பண்ணி டயாங்கோட மம்மி டாடிக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. இப்போ தான் டயாங்கோட மம்மியும் டாடியும் ஒயினை ரொம்ப நெருக்கமாக பார்க்குறாங்க. ஐயோ, என்னது இது, இந்த பொண்ணு நம்ம கொள்ளு பாட்டி மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க டயாங்கோட மம்மி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட. அப்போ மிஸ்டர் கிம் அப்படியே கல் பண்ணிவிட்டு கம்மனரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாருமா, பதட்டப்படக்கூடாது. நாங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இப்போ மக்களாட்சியில் தானே இருக்கோம். ஸோ நாங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஆனால் சாதாரண மனுஷங்க தான். ஸோ பதட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒயின் உண்மையிலே பதட்டமாக தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ டயாங்கோட மம்மி ஒயின்கிட்ட வந்து அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சு, என் பையனை நீ கண்டிப்பாக பார்த்துருப்பேன். எஸ்டர்டே பார்ட்டிக்கு வந்திருக்கும்போது என் பையன் உன்னைய பார்த்துருக்காமா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏகப்பட்ட பொண்ணுங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். எந்த பொண்ணையும் பார்த்து பிடிக்குதுன்னு சொன்னதில்லை, பிடிக்கலன்னு சொன்னதில்லை, அமைதியாக போயிடுவான். ஆனால் இளவரசர் உன்னையே பார்த்து தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால என் பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்காக நிமிருவாங்க. பாட்டிமா டக்குன்னு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அழுத்தி, என்னோட பேத்தி 12th முடிச்சிருக்கா, நல்லா படிக்கிற பொண்ணு தான். எனக்கும் பெருசாக காலேஜிலலாம் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் +2 முடித்ததோடையே வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டேன். +2 முடிச்சு இப்போ 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஒரு 2-3 நாள் முன்னாடி 20 வயசு ஸ்டார்ட் ஆணுச்சு என் பேத்திக்கு. உங்கள் பேரனுக்கு மன்னிச்சுக்கோங்க, உங்கள் பையனுக்கு எஸ்டர்டே தான் 28ன்னு சொன்னீங்க. நல்ல ஜோடி பொருத்தம், நல்ல வயசு பொருத்தம். என் பேத்திக்கும் எனக்கும் பரிபூர்ண சம்மதம். இளவரசரை கட்டிக்க யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஒயின் பாட்டிமாவை அப்படியே பார்த்து முறைச்சிட்டு அது அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஒயின். எகெயின் பாட்டிமா இன்ட்ரோப் ஆகி, ஒயின் பிடிச்சிருக்குன்னு நீ சொன்னால் என்ன, நான் சொன்னால் என்ன, உனக்கோ இளவரசரை பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ வெக்கப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு மேலே டயாங்கோட மம்மி டாடி எதுவும் பேசலை. ரொம்ப சந்தோஷமா, லீவ் ஒயினாக இருக்கிற நீ இன்னும் 1 வீக்கில் கிம் ஒயினாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த கோல்டு பேங்கில் ஒயினோட 2 ஹேண்ட்ஸ்லேயும் போட்டு விட்டுட்டு பாட்டிமா கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீக் அரண்மனையில் ராஜமுறைப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. டயாங்கோட மம்மியும் டேடியும் கிளம்புன நெக்ஸ்ட் செகண்டே ஒயின் அப்படியே மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வேகமாக பாட்டி பின்னாடி நடந்து வர்றாங்க. முட்டாள் கிளவி, அறிவே கிடையாதா? எனக்கு உண்மையிலேயே அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. ராயல் ஃபேமிலினா அவங்க எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு அர்த்தமா? சாதாரண ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? நம்ம இந்த ஊருக்குள்ளே ஓரளவு சொத்து பத்து இருக்கிறவங்க, அதுக்காக ராயல் ஃபேமிலி அளவுக்கு சொத்து இருக்கா நம்மளுக்கு? ஏதோ என் தாத்தாவும் நீனும் ஒரு காலத்தில் அரண்மனையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என் தாத்தா குதிரைப்படையோட ஒரு சிப்பாய், நீ ஐயோ கணக்கு பிள்ளையோட பொண்டாட்டிக்கு எடுபடி. அப்படி இருக்கும்போது கணக்கு பிள்ளையோட குடும்பம் சிட்டியில் போய் செட்டில் ஆகிடுச்சு. நீ அவங்களுக்கு அடுத்த பொசிஷனில் இருந்தனால ஊருக்குள்ளே ராஜ குடும்பத்தில் வேலை பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி நீனும் என் தாத்தாவும் நல்லா பெருமை பீத்துனீங்க. இருக்கிற ஆட்கள்கிட்ட எல்லாம் அடாவடித்தனம் பண்ணி கம்மியான விலைக்கு சொத்து பத்துக்களை வாங்கி வச்சுக்கிட்டீங்க. அந்த பாவம் தான் என் மம்மியும் டாடியும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்னை அந்த பாவத்தில் ஒரு ஆளாக மாற்ற போறியா? ஒரு நாளும் முடியாது. இந்த அரச குடும்பத்தில் பொம்பளை பிள்ளைங்களாக தான் பிறக்கும். ஒரே ஒரு பையன்தான், என்ன காரணமோ தெரியாது. இப்போ இந்த இளவரசர் பிறந்திருக்காரு. 2 அத்தை பொண்ணுங்கள் லட்டு மாதிரி இருந்தாங்க. நீனே சொன்ன, அவங்கள விட்டுவிட்டு எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணணும்? அதுவும் சாதாரண ஒரு கிராமத்து பொண்ணை. படிக்க கூட இல்லை, நான் 12வது தான் முடிச்சிருக்கேன். என்னைய போய் அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்குறாங்கன்னு நீ கொடுக்குறேன்னுக்கிற. என்னை எதுவும் பண்ணிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உன் ஜாதகத்தை நான் குழந்தையிலேயே பார்த்துருக்கேன். உன் வாழ்க்கையில் பல பல திருப்பங்களை நீ சந்திப்பையான்.
கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியான சொகுசான வாழ்க்கையில் நீ இருப்பியான், காலம் முழுக்க நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயோ, எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த ராஜ குடும்பத்தில் போய் இருக்க வேணாம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, எனக்கு பயமாக இருக்குது, புரிஞ்சுக்கோ, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். இங்கே பாரு, நீ என்னை ரொம்ப தொந்தரவுப்படுத்தின, ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அதான் அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் அந்த ராஜ குடும்பத்தோட பழைய அரண்மனையும் அந்த குடும்பத்தார்களை புதைச்சி வைக்கிறதுக்கு ஒரு கிரேயார்டும் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஓடி போயிடுவேன், அவ்வளோதான். மற்ற பொண்ணுங்க மாதிரி நானும் பைத்தியம் பிடிச்சி வெளியில் வந்து கிடப்பேன், நாளைக்கு வந்து நீ தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி ஆகி போயிடும். மரியாதையாக இருந்துக்கோ, உடனே இப்போ போய் என் பேத்தி கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நீ போறியா அந்த கிரேயார்டுக்குள்ளேயும் அந்த பழைய அரண்மனைக்குள்ளேயும்? போகிறதா இருந்தால் போ. என் பேத்தி ஒருத்தி இருந்தால் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னா நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன். யாரை மிரட்ட பார்க்குற? பைத்தியக்காரி மாதிரி சுற்றிக்கிட்டு தர்றதுக்கு இளவரசரை கட்டிக்கிட்டு தெரிஞ்சானடி உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது உனக்கு. நீ பெரிய ராசியான ஜாதகத்தில் பிறந்தவடி, புரிஞ்சுக்கடி. அந்த இளவரசர் எம்புட்டு அழகாக இருந்தார் பார்த்தியா? நான் அந்த அரண்மனைக்குள்ளே அந்த அரண்மனைக்குள்ளே உன் தாத்தா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி எங்கெல்லாம் போயிட்டு வருவேன். என்னை நல்லா தெரியும் இந்த இளவரசரோட தாத்தா பாட்டிக்கு. இப்போ அவங்க 2 பேரும் உயிரோடு இல்லை, அதனால இப்போ இருக்கிற ராஜாவுக்கும் ராணிக்கும் என்னை தெரியலை. என்ன பண்ணுறது? இல்லாட்டி என்னோட மதிப்பே வேறு. சும்மா பினாத்தாத. ஒரு வாரத்தில் உனக்கு ராஜா குடும்பத்தில் கல்யாணம், சந்தோஷமாக இரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வைனை பேசவே விடாமல் தன்னோட பொண்ணான பிங்கி ஆண்டியோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட் வைன் தன்னோட டின்னரை முடிச்சுட்டு அமைதியாக போய் தன்னோட ரூமில் படுத்திருக்காங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வைன் தன்னோட டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் மினி தான் நின்றுட்டுருக்காங்க. மினி, தூங்கலையா? இந்த டைமில் வந்திருக்க ரூமுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் அப்படியே மினிக்கு பின்னாடி வந்து நின்று, ஒரு வாரத்தில் கல்யாணம், நீ புது பொண்ணு, தனியாக தூங்கக்கூடாது, அதுக்கு தான் மினி இங்கே வர சொல்லிட்டேன். என் பொண்ணு பிங்கியும் இனிமேல் இங்கே தான் இருப்பான் அந்த 1 வீக்கு. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ஜாலியாக என் பிங்கி கூடையும் மினி கூடையும் இருப்பேன். நீ தயாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தயாங்கு சொந்தமான வேறு ஒரு ராஜ குடும்பத்தில் மினியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது நைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. போட்டேன்னா எப்படி இருக்கும் உனக்கு? எனக்கே இங்கே கல்யாணம் பண்ணிட்டு போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன். நீ என்னடானா மினியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எவன் வந்து எங்களை பார்க்க போகிறான்? முட்டாள். ஏதோ என்னை பண்ண போகிறானுங்க, எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு பயமாக இருக்குது. சாதாரண பொண்ணை யாராவது ராஜ குடும்பத்தில் கட்டிட்டு போவாங்களா மினி? ஐயோ, இந்த கிளவி கதைகளை படிச்சுக்கிட்டு ஏதோ ராஜகுமாரன் வருவான், ஏழை பொண்ணை கட்டிக்குவான்னு சொல்லி என்னை போட்டு படுத்துது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க வைன். அப்போ மினி, பிடிடி, நம்ம பார்க்காத த்ரில்லர் ஸ்டோரியா? அந்த அரண்மனையில் ஏதாவது உன்னை பண்ண பார்த்தாங்கன்னா நீ எதுக்கு கவலைப்படுற? இப்போ தான் செல்ஃபோன் எல்லாம் இருக்கே, ஒரு ஃபோன் தான், நாங்கள் 3 பேர் வந்துடுவோம் கிட்ட, கவலைப்படாத அப்படின்னு வைனை பார்த்து சொல்லிக்கிட்டே மினி வைனோட ரூம்குள்ளே போயிட்டாங்க. வைனுக்கு பேசவே முடியலை. ஓஹோ, பாட்டி ஆண்டி 2 பேரும் போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக வைன் மினிக்கிட்ட வந்து படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மினி வைன் 2 பேரும் நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. அந்த டைமில் வைனோட ட்ரீமில் ஒரு பெரிய டார்க்கான ரூமில் ஒரு சின்ன குழந்த அழுது கத்துற மாதிரி இருக்குது. மம்மி, எனக்கு பயமாக இருக்குது, வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சவுண்டு கொடுக்குது அந்த குழந்த. வைன் பதட்டத்தோட அப்படியே அந்த ட்ரீம்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த இருட்டான ரூமை எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க திறக்கிறதுக்கு, ஆனால் திறக்க முடியலை. வைனோட சைடில் 2 குட்டி பசங்க நின்றுக்கிட்டு, பயமாக இருக்குது மம்மி, டேடி எங்கே அப்படின்னு அழுகிறாங்க. வைன் அந்த 2 குட்டி பசங்களையும் அப்படியே நீஸில் உட்காந்து ஹக் பண்ணிக்கிட்டு, சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், டேடி வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்கணும், அழக்கூடாது, நான் உங்களோட சிஸ்டரை எப்படியாவது வெளியில் கொண்டுட்டு வந்துடுறேன், சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டோர் நாபை ஓப்பன் பண்ணி குழந்தைய வெளியில் தூக்கிட்டு வர்றதுக்காக வைன் ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் ஃபுட் சவுண்ட் கேட்குது. குழந்தைங்க அப்படியே வாளோட வாளாக ஒட்டி நின்றுக்கிட்டாங்க, தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை மவுத்தில் வச்சுக்கிட்டு. வைன் அப்படியே ஒரு பயத்தோட சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு 6 ஃபீட் ஹைட்டுக்கு வெல் பில்ட் பாடியோட ஒரு லாங் கோட்டை வியர் பண்ணிக்கிட்டு மெஸ்ஸியான ஹேரை அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு கோதி விட்டுக்கிட்டே, வைன் எங்கே போன நீ எங்கே தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையாக வெளியில் வந்துரு. உன் புருஷன்காரனை நான் போட்டு தள்ளிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னோட்டு ஒழுங்காக வெளியில் வந்துரு. என் கோபத்தை கிளறாத. என்னடி உனக்கு பிரச்சனை? நானும் உன் புருஷனும் ஒரே மாதிரி தானே இருக்கோம். உன்னோட புருஷன் வெறும் ராயல் பிரின்ஸ் மட்டும்தான், ஆனால் நான் ராயல் கிங். என்ன பிரச்சனை உனக்கு? ஒரே மாதிரி உருவத்தில் இருக்கிற நானும் என் தம்பியும் உன்னைய விரும்புகிறோம். ஆனால் நீ என் தம்பியை மேரேஜ் பண்ணிக்கிட்டு 3 பிள்ளைங்கள ஒரே டைமில் பெற்றுக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னைய ஒவ்வொரு நாளும் நினச்சி நான் உருகிக்கிட்டு இருக்கேன். எத்தனை முறை சொல்கிறது, உன் புருஷன் செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் நீ ஏன் கூட தான் வாழணும். எங்கே இருக்க? இந்த அரண்மனையில் நீ எங்கே இருந்தாலும் என்னை விட்டு தப்பிக்க முடியாது. மரியாதையாக என் பெட்டுக்கு வரணும் நீ இப்போ அப்படின்னு ஒரு கோல்டு வாய்ஸில் ஒரு பர்சன் நின்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைன் அப்படியே தன்னோட 2 குழந்தைகளையும் டைட்டாக அப்படியே தன்னை மறைச்ச மாதிரி நிற்க வச்சுக்கிட்டு அப்படியே வாளோட வாளாக ஒட்டி நிற்கிறாங்க. அந்த டைமில் ரூம்குள்ளேருந்து கேர்ள் பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது. மம்மி எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க, வந்து எனக்கு உங்ககிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பயங்கரமாக அழுது கத்துறாங்க அந்த குழந்தை. வைனுக்கு கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக பாடியே ஸ்வெட் ஆகிடுச்சு. ஐயோ என் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் அந்த பர்சனோட ஃபுட் ஸ்டெப் அப்படியே கிட்ட கேட்குது. வைன் பயத்தில் உறைஞ்சி போயிட்டாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஒரு மூலையில் தான் வாளோட சாஞ்சு நின்றுருப்பாங்க வைன். அப்படியே அந்த பர்சன் வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து பேக்கப் பண்ணுறாங்க. பலமாக கத்திக்கிட்டு அப்படியே வைன் எழுந்து உட்காடுறாங்க. திக்குன்னு இருக்குது மினிக்கு, ஏன்னா அவங்களும் தூக்கத்தில் வைன் பலமாக ஷவுட் பண்ணியிருப்பாங்களா, பயந்து போய் தான் எழுந்து உட்காடுறாங்க. வைன் என்ன ஆச்சுடி உனக்கு? ஐயோ என்ன இப்படி வேர்த்து போயிருக்கு, என்ன பிரச்சனை? பேட்ரி மெதுவும் ஃபீல் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க மினி. வைன் அப்படியே மினியை ஹக் பண்ணிக்கிட்டு, ஆமாம் அப்பா ஒரு பேட்ரி, ஐயோ தத்ரூபமாக இருந்ததுடி, எனக்கு பயமாக இருக்குது. 6 அடி உயரத்தில் ஒரு வெல் பில்ட் பாடியோட லாங் கோட் போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கு மகாராஜா மாதிரி இருந்தாண்டி. ஃபேஸை நான் பார்க்கல. அந்த லைட்டிங்கில் ஒரு லைட்டான லைட்டிங்கில் அந்த ஆளோட ஃபேஷியல் ஃபெதர்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. எல்லாம் ஹேண்ட்ஸமாக இருந்தான் பார்க்குறதுக்கு. ஒரு 2 குட்டி குழந்த, 2 பசங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. என் நீசா ஹக் பண்ணிக்கிட்டு ஒரே அழுக, என் டேடி எங்கே அப்படின்னு. நான் ஒரு ரூம் கிட்ட தான் நின்று அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரூமுக்குள்ளே ஒரு குட்டி குழந்த, அது வாய்ஸை கேட்கும்போது பொன் குழந்த மாதிரி தெரிஞ்சது. ஏதோ பெரிய இக்கட்டுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததுடி. அப்போ அந்த ராஜா மாதிரி ஒருத்தவன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நின்னான்னு சொன்னேனே, அவன் ஏதோ ராஜானும் அவனோட தம்பி பொண்டாட்டி நானும் சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்துட்டான்டி. எனக்கு பயம் ஆயிடுச்சு, அழுது கத்திட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க வைன். அப்போ மினி சொல்கிறாங்க, அடிபோடி நம்ம ஏகப்பட்ட பேய் கதைகள்லாம் படிப்போம், இந்த அரண்மனை கதைகள்லாம் படிச்சிருக்கோம்ல. உன்னைய ராஜா குடும்பத்துலேருந்து பொண்ணு கேட்டு வந்ததும் வீதியில் கிடந்திருக்க. உன்னை எதுவும் பண்ணிவிடுவாங்களோ, சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு போகிறாங்கங்கிற பயத்தில் இருந்தனால உனக்கு இப்படியெல்லாம் ட்ரீம்ஸ் வந்திருக்கு. விட்டு தள்ளு பேபி. இங்கே பாரு, சீக்ரெட் சொல்கிறேன் கேட்டுக்கோ. யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. என்னோட மம்மி சொன்னாங்க என்கிட்ட, எஸ்டர்டே அந்த பார்ட்டிக்கு போனோம்ல, மிஸ்டர் கிம் தயாங்கோட பார்ட்டிக்கு. ஸோ ராயல் பிரின்ஸ் அங்கே வந்திருக்க பொண்ணுங்களையெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்காரு. அந்த சமயத்தில் உன்னைய நோட்டீஸ் பண்ணியிருக்காரு, உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட பொண்ணுங்களை பார்த்துருக்காங்களாம், கிட்டத்தட்ட 2 வருஷமாக.
பொண்ணை தான் அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம். அதனால தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அவருக்கு சொந்தத்தில் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதான், வெளியில் இருந்து தான் பொண்ணை மேரேஜ் பண்ணணுமா. அவருக்கு கிராமத்தில் இருக்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதோ ஒரு ஆசை போல். அதனால ராயல் பிரின்ஸ் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. இப்படி தான் விஷயம். ஃப்ரீயா விடு. 6லேயும் சாவு 100லேயும் சாவுடி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு ராஜ வாழ்க்கையை ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க மினி வைன் கிட்ட. அதுக்கு மேலே வைன் எதுவும் பேசலை, அமைதியாக படுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் ரொம்ப மும்மரமாக இருக்காங்க வைனை ராயல் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஸோ எந்த ஸ்ட்ரகிள்னஸும் இல்லாமல் ஈஸியாக வைனை அவங்க பொண்ணு கேட்டு வந்ததும் பாட்டிமா இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வைனால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன நடந்தாலும் மேரேஜ் ஆகிடுங்கிற எண்ணத்தில் அமைதியாக படுத்துட்டாங்க வைன். இந்த மாதிரி கிடுகிடுன்னு இந்த 1 வீக் பாஸ் ஆகுது. டியாங் வைன் 2 பேரும் பேலஸில் இருக்கக்கூடிய ஒரு பிக் ஹாலில் மேரேஜ் ஸ்டேஜ் ரெடி பண்ணி அந்த மணமேடையில் டியாங்கும் வைனும் உட்காந்துட்ருக்காங்க. புரோஹிதர் யாககுண்டத்தில் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருக்க அட்சதைகளை தூவிக்கிட்டே. பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும் குஷி தாங்க முடியலை. ஒரு பிரைட் ஸ்மைலில் மினி நின்று பார்த்துட்ருக்காங்க மேரேஜை. எங்கள் அதர் ஹேண்ட் டியாங்கோட ஆண்டிக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பொண்ணுங்களுக்கும் அப்படியே ஸ்டொமக் பேர்ன் ஆகிக்கிட்டுருக்கு. ரொம்ப ஒரு கட்டுப்பான மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டியாங்கோட மம்மி டாடி 2 பேரும் வைனுக்கும் டியாங்க்கும் சைடில் வந்து நின்றுக்கிட்டு மேரேஜ் நடக்கிறத அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நெருக்கமான ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க மேரேஜை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. புரோஹிதர் இப்போ டியாங்கிட்ட தாலி எடுத்து கொடுத்து வைனோட நெக்கில் வியர் பண்ணி விட சொல்கிறாங்க. டியாங் ஒரு சாஃப்டான ஸ்மைலில் அந்த தாலியை வாங்கி வைனோட நெக்கில் வியர் பண்ணி விட்டுட்டு அமைதியாக உட்காடுறாங்க. வைனுக்கு அழுகையாக வருது. இருந்தாலும் டியாங்கை பிடிக்காது அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டியாங்கிட்ட பழக்கம் இல்லை, 2வது அவர் பிரின்ஸ். அப்படி இருக்கும்போது எப்படி தன்னை நடத்துவாங்களோங்கிற பயம்தான் வைனுக்கு. ஆனால் டியாங் 2 ஹவர்ஸாக வைன் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறவங்கக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க, ரொம்பவே ஒரு சாமிங் ஸ்மைலில் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது வைனுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. டியாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வைனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறையா கிஃப்ட் கொடுத்து 1 வீக் இங்கே தங்கியிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப குஷியாக அந்த பேலஸ்லேயே தங்களுக்காக கொடுத்துருக்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா, பிங்கி, மினி 3 பேரும். வைனை கூட்டிகிட்டு போயிட்டு சில ஃபேமிலி ரீச்சர்ஸ்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஐ மீன் டியாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டிக்காக ரெடியாகி டியாங் வந்து இப்போ தன்னோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் வந்து ஒரு அழகான பேஸ்டல் க்ரீன் கலரில் சாரீ வியர் பண்ணி நிறையா டைமண்ட் ஜுவல்லரிஸ் போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காகவே டிக்காக ரெடியாகி பாட்டிமாவும் டியாங்கோட மம்மியும் டியாங்கோட ரூம்குள்ளே வைனை விட்டுட்டு வெளிப்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வைன் ஒரு பதட்டத்தோட அப்படியே க்ளோஸ் ஆன ரூமை பார்த்துட்டே அப்படியே திரும்பி 2 ஸ்டெப் வச்சு நிமிர்ந்து பார்க்குறாங்க. டியாங் பெட்டில் உட்காந்துருந்தவங்க அப்படியே எழுந்து நின்று தன்னோட வேஷ்டியை சரி பண்ணிக்கிட்டே ஒரு பிரைட் ஸ்மைலில் வைனை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. வைனுக்கு ஒன்றும் புரியலை. லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டியாங்கிட்ட வந்து அப்படியே மில்க் கிளாஸை கையில் கொடுக்குறாங்க. டியாங் வாங்கி சைடில் அந்த மில்க் கிளாஸை வச்சுட்டு, ஹாய் வைன், உன்னோட நேம் வைன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் டக்குன்னு நிமிர்ந்து டியாங்கை பார்க்குறாங்க. டியாங் அப்போ என்னோட பர்த்டே பார்ட்டியில் உன்னை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் டேடி மம்மிக்கிட்ட சொன்னேன், உன்னோட நேம் வைன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. என் டேடி மம்மி நான் சொன்னதுக்காக உன்னை எனக்காக பார்த்து என்னோடய ஒய்ஃபாக இப்போ மாற்றி என் முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உன்னை என் மேரேஜ் பண்ணதை நினைக்கும் போது. எனக்கு நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன், எந்த பொண்ணுங்களையும் மேரேஜ் பண்ணணும்னு தோணுதில்லை. ஆனால் உன்னையே பார்த்ததும் உண்மையிலே சொல்கிறேன், நீ என்னோடய ஒய்ஃபுங்கிற ஃபீல் வந்துடுச்சு எனக்கு உன்னை பார்த்த அந்த ஃபஸ்ட்டு சைட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்படியே டியாங்க குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ஒய்ஃபுன்னு தோணுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உன்னை பார்க்கும்போது என்னோட மனைவி தூரத்தில் உட்காந்து என்னை பார்க்குற மாதிரி உணர்வை நான் ஃபீல் பண்ணேன். அந்த சைட்டை நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்னு. ஸோ உன்னை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் என்னோடய மம்மி டாடிக்கிட்ட சொன்னேன். எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிக்குது வைன்.
உன் கூட நான் என் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைனப்போ அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இவர் பேசும்போது எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிற திமிரும் இல்லாத மாதிரி இருக்கே, ரொம்ப நல்லவராக இருப்பார் போலையே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்போ சைடில் வச்ச பால் எடுத்து வைன்கிட்ட கொடுத்து, இதை குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ போதும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இங்கே பாரு, எப்போதுமே எங்களோட சம்பிரதாயப்படி பாதி கிளாஸ் பாலை நான் குடிச்சிட்டு மீதியை நீ குடிக்கணும். ஆனால் நீ தான் ஃபஸ்ட்டு குடிக்கணும்னு எனக்கு விருப்பம், குடி அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ எதுவும் பேச முடியாமல் அந்த மில்க் கிளாஸை வாங்கி குடிச்சிட்டு பேலன்ஸை டேங்க்கிட்ட கொடுக்குறாங்க. டேங் அந்த ஃபுல் மில்க் கிளாஸையும் குடிச்சிட்டு அப்படியே சைடில் வச்சுட்டு அமைதியாக உட்காடுறாங்க பெட்டில். வைன், உனக்கு டைம் வேணும்னா நீ எடுத்துக்கோ, இல்லாட்டி என் கூட நீ இந்த மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் உடனே எனக்கு டைம் வேணும், ஒரு 1 மந்த்துக்கிட்ட டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஓகே, 1 மந்த் நீ பாட்டுக்கு இந்த அரண்மனையில் ஹாப்பியாக இருக்கலாம். 1 மந்த்துக்கு அப்புறம் உனக்கு ஓகேனா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை அப்போ செலிப்ரேட் பண்ணலாம், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் ரொம்ப குஷியாக ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சைடில் வந்து படுத்துட்டாங்க. டேயாங்கும் அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேயாங் சிட்டியில் இருக்க தன்னோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. எப்போதுமே டேயாங் ஒரு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி மார்னிங் ஈவினிங் சிட்டிக்கு போயிட்டு வருவாங்க. ரீசன், டேங்கோட பிஸ்னஸ் எல்லாமே சிட்டியில் தான் இருக்குது. இந்த கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வர்றாங்க. எதுக்காக அப்படின்லாம் வைனுக்கு தெரியாது. ஆனால் மார்னிங் வைன் எழுந்து டவுன்ஸ்டேர் போய் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பிரேக்ஃபாஸ்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். வைன் இழுத்து ஒரு பிரீத் பண்ணிவிட்டு, ராஜ குடும்பம்னு சொல்கிறாங்க, சாதாரண குடும்பம் மாதிரி தான் இவங்க பேசுகிறது நடந்துக்கிறதெல்லாம் இருக்குது. என் ஊரில் இருந்து கூட ஏகப்பட்ட பேர் சிட்டிக்கு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் தான் அரச குடும்பம்னா பயந்து நடுங்கிட்டு கிடந்தானுங்களோ, இப்போயெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் எல்லோரும் இருக்காங்களோ, ஒன்றும் புரியலையே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வைன் இப்போ சைடில் இருக்கக்கூடிய கார்டன் சைடு போயிட்டாங்க. பாட்டிமா, பிங்கி, ஆண்டி, மினி 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அரண்மனையை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட ஆண்டி இப்போ பாட்டிமா கிட்ட வந்து, அரண்மனையை சுற்றி பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டிமா, ஆமாங்க பிரின்சஸ், அரண்மனையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இந்த அரண்மனையை விட ஆப்போசிட்டில் இருக்க அரண்மனை இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் நிறைய பொக்கிஷங்களை நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம். அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சைடு இருக்கிற கிரேயோடையும் அந்த அரண்மனையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரகசியமாக நாங்கள் மட்டும் அப்பப்போ அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான சில விஷயங்களை எடுத்துட்டும் தேவையில்லாத விஷயங்களை அந்த அரண்மனைக்குள்ளே வச்சுட்டும் இருக்கோம். ஏன்னா அதை குடோன் மாதிரி இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட ஆண்டி. இதை கேட்ட மினியும் பாட்டிமாவும் முகத்தை பார்த்துக்கிட்டு, எனது பலன் செய் எத்தனை வருஷம், ஒரு 150 வருஷமாவது பூட்டியே இல்லைங்கம்மா கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பூட்டி தான் வச்சுருக்கோம். எங்களுக்கும் அதிகப்படியான சொத்து இருக்குது இந்த கொரியாவில். ஸோ எங்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க ராயல் ஃபேமிலிஸ் எங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி தகவல் கொடுத்துடுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த அரண்மனையை நாங்கள் எங்களோட கஜானாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடிக்கடி அங்கே போயிட்டு வர்றது மக்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த விஷயத்தையும் எங்களுக்கு ஆப்போனண்ட்டில் இருக்க ராயல் ஃபேமிலி ஸ்மெல் பண்ணிடுவாங்க. அதனால தான் நாங்கள் அதை பாலடைஞ்ச அரண்மனை மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு வசதியாக அரண்மனைக்கு சைடில் இருக்கக்கூடிய கார்டன் ஏரியா தான் எங்களோட முன்னாடி இருந்த ராஜாக்களையும் ராணிக்களையும் புதைச்சி வச்சோம். ஸோ அந்த இடத்த ராஜ குடும்பத்துக்கு சொந்தமான கிரேயாடாக மாற்றிருக்கோம். ஸோ சுடுகாடு, அடுத்து பழமையான அரண்மனை, இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கா?
இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்காரவங்க அடிக்கடி இந்த சைடு வந்து போனால் எங்கள் ரகசியங்கள் எங்கள் சொத்து பத்துகளை பற்றியும் நாங்கள் இல்லாத டைமில் எங்கள் சொத்து பத்துக்களை திருடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்படி ஒரு பிரமையை உருவாக்கி நாங்கள் எங்களோட விஷயங்களை பாதுகாப்பாக இந்த அரண்மனை வச்சுருக்கோம். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது. நாங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கங்கிற ஒரே காரணத்தினால கவர்மெண்ட் எங்ககிட்ட இருந்து அதிகப்படியான சொத்து இருக்குன்னு பறிச்சுக்கிட்டாங்கன்னா எங்கே போகிறது? அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான். என்னோட அண்ணாவோட சம்மந்த வழி நீங்கள். உங்களுக்கு இதை தெரியணும். அப்போ தான் நீங்களும் ஃப்யூச்சரில் இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலும் பயப்படவோ இல்லை வித்தியாசமாகவோ நினைக்க மாட்டீங்க. அதனால தான் இப்போவே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆண்டியோட பொண்ணுங்களான ஹன்ஷு மாயா 2 பேரும் அப்படியே உங்கள் மம்மியை ஷாக்கிங் ஃபேஸில் பார்த்துட்டு எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ பிங்கி ஆண்டி சொல்கிறாங்க, அப்போ அந்த அரண்மனைக்குள்ளே நீங்களாம் போயிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா, நாங்கள் போகமாட்டோம். ஆனால் எங்களுக்கு தேவை அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அங்கே போயிட்டு வருவோம். பகல் நேரத்தில் கிடையாது, நைட் டைமில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது மினிக்கும் பாட்டிமாவுக்கும். எது இப்போ பகல் டைமில் இல்லை நைட் டைமில் போயிட்டு வருவீங்களா? ஒன்றும் புரியலையே. பகலிலேயே பார்க்க பயமாக இருக்கும் அந்த இடம். இந்த நைட் எப்படி போகிறீங்க? கரண்ட்டு பில்லெல்லாம் கட்டியிருக்கீங்களா அதுக்கு? அதாவது அரண்மனையில் கரண்ட்டெல்லாம் இருக்கா? அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அப்போ ஆண்டி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அரண்மனையோட டாப் ஃப்ளோரில் சோலார் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், யாருக்கும் தெரியாது. அந்த சோலாரோட உதவியால் நைட் டைமில் அங்கே லைட்டிங்லாம் எரியும். அந்த அரண்மனையை நம்ம யாரும் வாட்ச் பண்ணாதனால உங்களுக்கெல்லாம் தெரியல. எங்களுக்கு தெரியும். தேவைப்படுறப்ப நாங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி எங்களுக்கு முக்கியமான பொருட்களை அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். நிறையா அங்கே நகைகள் கஜானாக்கள்லாம் இருக்குது அந்த அரண்மனைக்குள்ளே. எல்லாம் பாதுகாப்பாக இப்போ வரையும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பேய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நாங்கள் பொருளையை கிளப்பி விட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. பாட்டிமாவுக்கு குஷி தாங்க முடியல. அப்போ அங்கே ஒன்றும் இல்லையா? சரி, கோச்சுக்காதீங்க இளவரசி, நான் கேட்குறேன்னு. அதில் அது எப்படி கேட்குறது? அதுக்குள்ளே வயசு பொண்ணுங்கள்லாம் சில சமயம் போயிடுவாங்க உள்ளே. பெரிய அரண்மனை அப்படி இப்படின்னு சொல்லி. அதிகம் இந்த வெளியூருக்கார பொண்ணுங்க இந்த ஊருக்கு வருவாங்கள்ல திருவிழா விசேஷம்னு சொல்லிக்கிட்டு, அந்த பிள்ளைங்க தான் இந்த ஊருக்காரவங்க சொல்கிறத கேட்காம திமுறை எடுத்ததுக்குள்ளே போயிடுங்க. உள்ளே போன பொண்ணுங்க வெளியிலே வராதுங்க. எப்படியும் ஒரு முழு நாள் உள்ளே தான் இருக்குங்க. ஊருக்காரவங்களும் உள்ளே போக பயந்துக்கிட்டு அந்த சைடே சுற்றி வருவாங்க. ஏதாவது திறப்பு இருந்தால் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு. எப்படி அந்த பொண்ணுங்க உள்ளே போவாங்கன்னு தெரியல, எப்படி அந்த பொண்ணுங்க வெளியே வருவாங்கன்னு தெரியாது. எல்லா டோரும் விண்டோவும் க்ளோஸில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உள்ளே போயிட்டு வெளியே வந்த பொண்ணுங்க பைத்தியக்காரி மாதிரில கிடப்பாங்க. சில பிள்ளைங்க செத்து போயிருக்குங்க, சில பிள்ளைங்க மென்டலாக இன்ன வரையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடா இப்படி சொல்கிறீங்க? அந்த பொண்ணுங்களாம் எப்படி உள்ளே போயிட்டு பித்து பிடிச்சி போய் வெளியே வந்துச்சுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டி பிக்னு முழிச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை, அதிர்ச்சி. அந்த அரண்மனைக்குள்ளே கோடிக்கணக்கில் தங்கமும் வைரமும் நவரத்னங்களும் கொட்டி கிடக்கு. அதை பார்த்த மயக்கத்துலேயும் அதிர்ச்சியிலையும் பித்து பிடிச்சி போயிடுது அந்த பொண்ணுங்களுக்கு. நாங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அபரீதமான சொத்துக்களையும் தங்கத்தையும் பார்த்து வளர்ந்தவங்க. குழந்தையிலேருந்து அந்த அரண்மனைக்குள்ளே பயமில்லாமல் இருக்கணும்னு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. 150 வருடமாக அந்த அரண்மனை பூட்டி இருக்குன்னா நீங்கள் யோசிச்சுக்கணும் எவ்வளவு செல்வங்கள் அதுக்குள்ளே நாங்கள் பதுக்கி வச்சுருப்போம் அப்படின்னு. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரே காரணம், என் அண்ணனோட ஒரே பையனான கிம் தயாங்கோட மனைவியோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்கள் அடிக்கடி இந்த அரண்மனைக்கு வருவீங்க போவீங்க. எங்களோட சில சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக தெரியும். ஒய் நீங்கள் தானே இருக்கா, கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவா. அதனால தான் முன்னாடியே நாங்கள் சொல்லி வைக்கிறோம். இந்த மாதிரி செல்வத்திலேயே புரண்டு வளர்ந்த எங்களுக்கு அந்த அரண்மனைக்குள்ளே இருக்க செல்வ செழிப்புகளை பார்க்கும்போது ஒன்றும் தோணாது. புதுசாக அந்த அரண்மனைக்குள்ளே போகிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மதிமயக்கமாகும். 2வது, அதுக்குள்ளே நாங்கள் சில முக்கியமான பொருட்களை பதுக்கி வச்சுருக்கோம். அதெல்லாம் தங்க கட்டிகள். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சாதாரண மனுஷங்களுக்கு பைத்தியமே பிடிச்சி போயிடும். சின்ன பொண்ணுங்க இல்லையா, அதுக்குள்ளே போய் இதெல்லாம் பார்த்ததும்
பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க போல். இதெல்லாம் ராஜ பரம்பரைக்கு சேர்ந்தது. ராஜ பரம்பரைக்கு சொந்தமானவங்க மட்டும்தான் அதெல்லாம் பார்க்கவும் தொடவும் முடியும். மற்றவங்க அதை தொட்டு அதை போட்டுக்க விருப்பப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி பித்து பிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நம்பகத்தன்மையாக பாட்டிமா கிட்ட ஆண்டி. பாட்டிமா அப்போ கல் பண்ணிவிட்டு, ஐயையோ என்னதிட்டு இம்புட்டு இருக்குதுன்னா இந்த கொரியாலேயே நீங்கள் தான் பணக்காரவங்க போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த கொரியாலேயே டாப் 3 மல்டி பில்லியனர்ஸில் என் அண்ணா ஒருத்தவர். அப்படி இருக்கும்போது எவ்வளவு சொத்துக்கள் எங்களுக்கு இருக்கும்? இவ்வளோ வசதிகளை விட்டுவிட்டு இந்த கிராமத்தில் வந்து இந்த அரண்மனையில் தங்குறதுக்கான காரணம் என்ன? போதும் போதுங்க, நாங்கள் சொத்து சேர்த்து இப்போ நம்ம இருக்கிற அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்க பாழடைஞ்ச அரண்மனையில் பதுக்கி வச்சுருக்கோம். இனி என்ன எங்களுக்கு பிரச்சனை? இதுக்கப்புறம் இந்த ஊரில் தான் எங்களோட ராஜ்யம் இருந்தது ஒரு காலத்தில். எங்களோட சொத்து பத்துக்களை இந்த அரண்மனையில் பதுக்கிக்கிட்டு ஜாலியாக இந்த அரண்மனையில் வாழணும்னு வந்துட்டோம். எந்த அரண்மனையிலையும் இந்த அரண்மனையில் இருக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கிராமத்தில் இருக்க அரண்மனையை இந்த அளவுக்கு நாங்கள் சொகுசாக ஏற்பாடு பண்ணணும்? எங்கள் சொத்து பத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு இங்கேயே இருந்துக்கணும்னு சொல்லிட்டு தான். டேங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லவன், ஆனால் பயங்கர கோபக்காரன். அவன் பிஸ்னஸை பார்த்துப்பான். நாங்கள் எல்லோரும் இவ்வளோ நாள் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் இளைப்பாறலான்னு தான் இங்கே வந்திருக்கோம். யாருக்கிட்டே இதை சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள்ல, நம்ம ஊருக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க. யாராவது இந்த அரண்மனை சைடு வந்தால் நீங்கள் வரவிடாதீங்க, சரியா? இதற்குள்ளே கஜானாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் மினியும் அப்படியே பிளிங்க் பண்ணாமல் ஆண்டியை பார்த்துட்டு, வரவிட மாட்டோம். உண்மையிலேயே நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது அந்த அரண்மனை மேலே எங்களுக்கு இப்போ பயம் விட்டு போச்சு. இருந்தாலும் குழந்தையிலேருந்து அந்த அரண்மனையை பற்றி கேட்டனால ஒரு பயம் எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தங்கம், அம்புட்டும் தங்கம், வைடூரியம், வைரம்னு ஏகப்பட்ட நவரத்னங்களோட சேர்ந்த தங்கம் இருக்குது. தங்கத்தை பார்த்து தான் பித்து பிடிச்சி போயிடுறாங்க அதுக்குள்ளே வர்றவங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. ஸோ ஒரு அசப்ஷன் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், இந்த மாதிரி அந்த அரண்மனைக்குள்ளே பொக்கிஷங்கள் இருக்குன்னு. இனி நீங்கள் அதுக்குள்ளே போனாலும் பயப்பட மாட்டீங்க. சரி, நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் சுற்றி பாருங்கள். எனக்கு டயர்டாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் ஒரு 1/2 hour ஸ்லீப் பண்ணுவேன். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆண்டியோட பொண்ணுங்களும் அப்படியே ஆண்டி பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா, பிங்கி ஆண்டி, அதுக்கப்புறம் மினி 3 பேரும் அப்படியே சைடில் திரும்பி அப்படியே அந்த பால்கனி வழியாக வைனை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. வைன் கார்டனில் வச்சுருக்க ரோஜாப்பூ தோட்டத்தை ஆசையாக பார்த்துக்கிட்டே அதில் இருக்க சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயே முட்டாள், பக்கத்துலேயே அப்படிப்பட்ட அரண்மனையை வச்சுக்கிட்டு இது ரோசஸை போய் தொட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நம்மக்கிட்ட சொல்லாது பயனாங்குழி. ஏ பிங்கி, அரண்மனைக்குள்ளே போய் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இவங்க பேசிக்கிறத டேங்கோட ஆண்டி இப்போ அந்த வழியில் போயிட்டு சைடில் கட் பண்ணி நின்றுக்கிட்டு அப்படியே அந்த வால் ஓரமாக மறைஞ்சு நின்று இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த டைமில் மாயா, ஹன்ஷு 2 பேரும், மம்மி பொய்யா சொல்லி விட்டுவிட்டு இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு வேறு கேட்குறீங்க. இவங்க எதுவும் அந்த அரண்மனைக்குள்ளே போனால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசக்கூடாது, பேசவே கூடாது. இந்த கிழவியை நல்லா நான் நோட்டீஸ் பண்ணேன். சரியான ஆசை பிடிச்சவ. இவக்கிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டோம்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை தன்னோட பேத்திக்கிட்ட சொல்லுவாள். இங்கே 1 வாரம் தங்குவாங்க. இந்த 1 வாரத்துக்குள்ளே இவளுக்கு ஆசையை தூண்டிவிட்டு அந்த கிழவி மூலமாகவே அவளோட பொண்ணையும் 2 பேத்திங்களையும் அந்த அரண்மனைக்குள்ளே நான் அனுப்புவேன். நான் அனுப்புகிறேங்கிறது தெரியாமையே அதுங்களுக்கு இருக்கிற பணம் ஆசையில் போகுங்க. உள்ளே போனால இருக்குது கச்சேரி, அதோட சோழி முடிஞ்சிச்சு அத்தனை பேருக்கும். வாயினும் மண்டையை போட்டுருவா. வாயின் கூட சேர்ந்து இந்த கிழவியும் இந்த கிழவியோட பேத்தியும் பொண்ணும் மண்டையை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேரையும் நான் டேங்க்கு அரேஞ்ச் பண்ணி வச்சு ஒரு ஹாப்பி லைஃப்பில் இந்த அரண்மனையில் நான் வாழ போகிறேன் அப்படின்னு ஆண்டி சொல்லிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா, பிங்கி ஆண்டி, மினி 3 பேரும் இப்போ வைனை நோக்கி தான் கார்டனை பார்த்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வைன் கார்டனில் இருக்க ஸ்டோன் பெஞ்சில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க.
பாட்டிமா கிடுக்கிடுன்னு வந்து ஒயின் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ என்ன பாட்டி, அதான் நீங்கள் ஆசைப்பட்டபடி நான் மேரேஜ் பண்ணிட்டேனே, ராயல் ஃபேமிலியில் இப்போ நான் ஒரு மெம்பராக இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டியை அதெல்லாம் ஒன்றுமில்ல, அது அந்த பாலடைஞ்ச அரண்மனை இருக்குல்ல, அந்த அரண்மனை பற்றி நான் அன்றைக்கி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்ப நிமிர்ந்து உட்காந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. புருஷனோட அத்தை இருக்காங்கள்ல, அவங்க தான் சொன்னாங்க, இனிமேல் நம்மளும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்கள, ஸோ அவங்களோட சீக்ரெட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லி அந்த பழைய அரண்மனையும் அந்த பேக்கோட பற்றியும் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி முதல்ல மிமிக்ரி பண்ணாமல் நார்மலாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். போடி, நான் ஆசையாக உனக்கிட்ட சொல்ல வந்தா இப்படி தான் நீ பேசி நோஸ்கட் பண்ணுவேன். பிங்கி நீனே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டியை பார்த்து பாட்டிமா. உடனே பிங்கி ஆண்டி வைன்கிட்ட வந்து தேங்கோட ஆண்டி என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் வைன்கிட்ட சொல்கிறாங்க. வைனுக்கு அப்படியே ஸ்வெட்டாகி போயிடுச்சு இதை கேட்டுட்டு. முட்டாளுங்களா, உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தேங்கோட ஆண்டி சொன்னது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட நகைப்பகைகள் உள்ளே இருக்குது, அதை எதுக்காக நாம் போய் பார்க்கணும்? முட்டாளுங்களா, இது ஊரா விட்டு சொத்து, நம்மளோட்டு கிடையாது. ரெண்டாவது, நைட் டைமில் தான் அவங்களே போவாங்களாம், பகல் டைமில் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த ஆண்டி சொல்கிறது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, யோசிக்கணும் கொஞ்சமாவது. அந்த 2 பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்துட்டு என்னைய உடனே டயாங் விரும்புகிறாருன்னு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுங்க 2ம் ஒரு வேளை டயாங்கை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மம்மி என்னை அந்த இடத்த விட்டு தூக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த அரண்மனைக்குள்ளே போகிற பொண்ணுங்க என்ன ஆகி வெளியில் வருவாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஒரு நகையை பார்த்தும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய வெல்த்தினஸை பார்த்தும் யாராவது பைத்தியம் பிடிச்சி போய் திரிவாங்களா? லூசுங்களா? நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். டேங்கோட ஆண்டி நல்லவங்களான்னு எனக்கு இப்போ டவுட்டே வந்துடுச்சு. அவங்க 1000 சொல்லட்டும், அந்த அரண்மனைக்குள்ளே யாரும் போகக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குது. மினி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ மினி சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் இந்த அரண்மனைக்கு வந்ததுலேருந்து அந்த ஆண்டியை பார்க்குறேன், அப்படியே உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி காரணமே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க. நீ சொல்லண நம்ம ஃபேமிலியை ஒரு வழி பண்ணிவிட்டு அவங்க பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணி வைக்க கூட நம்மக்கிட்ட போய் சொல்லலாம், அந்த அரண்மனைக்குள்ளே பேய் இருக்குது அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் இதை ஏற்றுக்கலை. ஆளுங்களை பாரு, முளைச்சி 3 விடலை, நான் பார்க்க வளர்ந்தவளுங்கடி நீங்கள் 2 பேரும். ராயல் ஃபேமிலியில் பிறந்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஆசையாக என் ஃபேமிலியாக நீங்கள் மாறிட்டீங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இந்த ஊர் ஆளுங்க எதுவும் எங்களுக்கு தெரியாமல் இந்த சைடு வந்தால் எனக்கிட்ட போட்டு கொடுத்துருங்க, இல்லை நீங்களே விரட்டி விட்டுடுங்கன்னு எனக்கு இந்த அரண்மனையில் எனக்கு உரிமை இருக்குன்னு அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அவங்கள போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு அரண்மனைக்குள்ளே தங்கம் இருக்குது, அவ்வளோ தங்கத்தெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏன் பிங்கி, கண்டிப்பாக நாங்கள் அரசர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த அரண்மனைக்குள்ளே நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைனும் மினியும் என்ன ஆச்சு இதுங்க 2க்கும்? அந்த அரண்மனையை கண்டு நடுங்குங்க நம்மளை விட அதிகமாக. இப்போ அரண்மனையில் தங்கம் இருக்குன்னு சொன்னதும் அதுக்குள்ளே போகணும்னு சொல்லி இவ்வளோ ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி வைன்கிட்ட. அப்போ வைன், என்னமோ நீ சொன்னது போலயே தான் எனக்கும் அந்த ஆண்டி மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த ஆண்டியோட ஃபேஸே சரியில்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை அவங்கள பார்க்கும்போது. எனக்கிட்ட இப்போ வரையும் அவங்க பேசினது கிடையாது. இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே என்னை ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மார்னிங் எழுந்திருக்கும் போதே டேங் பக்கத்தில் இல்லை, முக்கியமான ஏதோ போர்ட் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவங்களோட பழக்க வழக்கங்களும் பேச்சுவார்த்தைகளுமே எனக்கு புரியலை. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எப்படி நம்புறது? கண்டிப்பாக சொல்கிறேன் மினி, அந்த அரண்மனையை பார்க்கும்போது எனக்கு பயம். அதிகம் போனால் நான் ஒரு 5 டைமோ 4 டைமோ தான் அந்த சைடே வந்திருப்பேன். குழந்தையிலேருந்தே நம்ம 2 பேரும் இந்த சைடே வரமாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பெரிய அக்காக்கள் இந்த அரண்மனைக்குள்ளே எப்படி போனாங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியாது. காணும்னு ஒரு நாள் முழுக்க தேடுவாங்க. விடிய காத்தால் இந்த கிரே ஆர்ட் சைடு தான் அந்த அக்காக்கள்லாம் விழுந்து கிடப்பாங்க.
பார்க்குறதுக்கே உண்மையிலேயே வியர்டான போஸ்டில் இருப்பாங்க. சில பேர் செத்தே போயிருக்காங்க, சில பேர் இப்போ வரையும் கூட உயிரோடு இருக்காங்க. இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ஒரு 10 பேர் அப்படின்னா, இந்த கிராமத்துக்கு லீவுக்கு திருவிழாவுக்குன்னு வந்த அக்காக்கள் தான் நிறையா பேர். ஐயோ, மோசமான நிலமையில் காப்பாற்றி இப்போ பைத்தியம் பிடிச்சி திரிகிறாங்க அவங்க எல்லாரும். நீனே சொல்லு மினி, தங்கத்தை பார்த்தோம், நவரத்னங்களை பார்த்தோம், அது மழை போல் குவிஞ்சிருந்தா கூட சில பேருக்கு அதை பார்க்க ஆசையாக இருக்கும், சில பேருக்கு பயமாக இருக்கும். அதை தாண்டி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கா மாறி போகிறாங்க. ஏதோ வியர்டான விஷயம் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்குது. நம்ம இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. பாட்டியும் உன்னோட மம்மியும் அங்கே போய் பைத்தியம் பிடிச்சி கிடந்தா கிடக்கட்டும், நீ எதுவும் அங்கிட்டு போகாத, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன் மினிக்கிட்ட. அப்போ மினி சொல்கிறாங்க, எனக்கு கவலையே கிடையாது, நான் உன் கூட அரண்மனையிலே செட்டில் ஆயிருவேன், அதுக்கு 2 மண்டையை போட்டால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆசை பிடிச்சதுங்க. இந்த ஊருக்குள்ளே எத்தனை பேரை ஏமாற்றி ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுருக்குதுங்க. இந்த ஆசைனால தான் அதுங்க அந்த அரண்மனைக்குள்ளே போகணும்னு திடீர்னு முடிவெடுத்துருக்குங்க. ஒளியட்டும், எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் பாட்டிமா, பிங்கி ஆண்டி, மினி 3 பேரும் அரண்மனையோட லிவிங் ஏரியாவில் நின்றுட்டுருக்காங்க. மிஸ்டர் கிம் பாட்டிமாவுக்கு, பிங்கி ஆண்டிக்கு, மினிக்கு 3 பேருக்கும் நிறைய கிஃப்ட் பேக்கிங் கொடுக்குறாங்க. அடிக்கடி அரண்மனைக்கு வரணும். நீங்கள் 3 பேரும் கிராமத்தில் தனியாக என்ன பண்ண போகிறீங்க? இதே அரண்மனையில் தங்கிக்கலாம் இல்லையா? நான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ பெரிய அரண்மனையில் நான், என்னோடய ஒய்ஃப், பையன், அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும். பக்கத்தில் வேறு ஒரு அரண்மனை இருக்குது. அதை பற்றின விஷயங்கள் போக போக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. இதே ஊருக்காரங்க தானே நீங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும்தான் அந்த அரண்மனையில் இருக்கோம். நீங்களும் எங்கள் கூட தங்குனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகாராஜா. அப்போ உடனே பாட்டிமா, இருக்கட்டுங்க ராஜா, எதுவும் பேச முடியலை என்னால். வைனுக்கு குழந்தைங்க எதுவும் பிறக்கிற சமயத்தில் நான் இங்கே வந்து செட்டிலாக பார்க்குறேன். அப்போதைக்கு எங்கள் மினியுமே மேரேஜ் பண்ணி கொடுத்துடுவோம். மினியும் கூடவே கல்யாணம் பண்ணி அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் பொண்ணு மட்டும்தான் தனியாக இருப்பாள். அப்போ நானும் என் பொண்ணும் வைன் கூட வந்து இந்த அரண்மனையில் செட்டில் ஆகிடுவோம். அது வரையும் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேங்கோட மம்மி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, என்னது இது, உங்கள் பொண்ணை நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோம், இப்போ நீங்களும் இந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்காக நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதா? எங்கள் ராயல் ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸையே நாங்கள் மினிக்குமே தேடுறோம். மினியுமே எங்களோட சொந்த செலவில் நாங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றோம். எங்கள் கூட நீங்களும் இருங்களே. இந்த 1 வாரம் உங்கள் கூட பழகும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் பேசுகிறீங்க, பழகுறீங்க. அவங்க எல்லோரையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட நாத்தனார் ஃபேமிலியை கூட நாங்கள் தனியாக இருக்கோமேன்னு இங்கேயே வச்சுக்கிட்டோம். இப்போ என்னோட பையனோட ஒய்ஃப் ஃபேமிலியை இங்கே வச்சுக்க நினைக்கிறோம். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இங்கேயே இருங்களே அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட மம்மி. அப்போ பாட்டிமா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ டேங்க எழுந்து வந்து பாட்டிமாவை சைடாக ஹக் பண்ணி, இங்கே பாருங்கள் பாட்டிமா, மேரேஜ் பண்ணி கொடுத்தா என்ன, பொண்ணோட வீட்டில் பொண்ணோட மம்மி டாடி வந்து இருக்கக்கூடாதா என்ன? என்னது இது ஓல்டு ஃபேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு? என்னோட வைனுக்கு மம்மி டாடி இல்லாமல் நீங்கள் தான் சிங்கிளாக இருந்து அவளை வளர்த்துருக்கீங்க. அப்புறம் வைனோட ஆண்டியும் வைனை வளர்த்துருக்காங்க. ஸோ வைனுக்கு மம்மி டாடி மாதிரி நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க. உங்களை பிரிஞ்சு வைன் எப்படி இருப்பா? கிராமத்துக்கும் அரண்மனைக்கும் என்ன பல கிலோமீட்டராக இருக்குது, ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர். அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க, அடிக்கடி போய் வீட்டை பார்த்துக்கோங்க. இல்லை எங்களோட வேலையாட்களை அனுப்பி வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க சொல்கிறோம். எங்கள் கூட இருங்க, நீங்கள் இங்கே இருந்தால் வைன் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க டயா. அவ்வளோதான். பாட்டிமா அப்படியே டயாங்க ஹக் பண்ணிக்கிட்டு, என் பேரை நீங்கள் சொல்லி நான் எப்படி மறுப்பேன், இருக்கிறேன், இங்கேயே இருந்துக்கிறேன், என் பொண்ணும் என் பேத்தியுமே இங்கேயே இருந்துக்கிறோம். அப்புறம் வைனுக்கு நீங்கள் கிடைச்ச மாதிரி எங்கள் மினிக்கு ஒரு பிரின்ஸை பார்த்து கட்டி குடிச்சிடுவீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனும் மினியும் பாட்டிமாவை முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ டேங்கோட டேடி மம்மியும் ஒரு பிரைட் ஸ்மைலில், அச்சோ நீங்கள் இங்கே இருக்கிறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேங் மாதிரியே ஒரு
பிரின்ஸை நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் மினிக்குமே அப்படின்னு சொல்லிட்டாங்க டேங்கோட டேடி. அவ்வளோதான், பாட்டிமாவுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. அப்போ சரி, என் பேரை நீங்கள் எல்லோரும் நீ இவ்வளோ வற்புறுத்தினதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போனோம், உங்களுக்கு மரியாதை கிடையாது, நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைனுக்கு உண்மையிலே இதெல்லாம் சரியாக படலை மனசுக்கு. இருந்தாலும் பாட்டிமா, மினி, பிங்கி ஆண்டி 3 பேரும் தான் கூட இருக்க போகிறாங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்க அமைதியாக டேங் கூட ரூமுக்கு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டேங்கோட ஆண்டி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, என் அண்ணாவும் அண்ணியும் இந்த அளவுக்கு வைனோட ஃபேமிலியை கம்பல் பண்ணி இங்கே இருக்க வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அரண்மனையை நினச்சி பயப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது தெரியாத வைனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த அரண்மனையில் தங்குறதை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. சூப்பர். அரண்மனைக்குள்ளே ஒரு தடவையாவது இவங்களை நான் ஆசை காட்டி போக வச்சிடுறேன். போனதுக்கு அப்புறமெல்லாம் இருக்குது இவங்களுக்கு டயோங்கோட ஜாதகத்தில் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என் ஃபேமிலி ஜோசியக்காரர் சொன்னார்னு சொல்லி ஏன் 2 பொண்ணுங்களை ரெஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை தான் கட்டுவேன், அதுவும் என் டயாங்க்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லி என் பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ண அண்ணாவையும் என் அண்ணா ஒய்ஃபையும் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். ஏன் டயாங்க என் பொண்ணுங்க தான் மேரேஜ் பண்ணணும், வேறு ஒருத்தி மேரேஜ் பண்ணால் அவள் நிம்மதியாக இருப்பாளா? பார்க்குறதுக்கு என் டயாங்க என்னோட கொள்ளு தாத்தா மாதிரி இருக்கலாம், என் கொள்ளு தாத்தாவோட ஒய்ஃப் மாதிரியே இந்த வைன் இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். அதுக்காக ஏன் டயாங்க மற்றவ கல்யாணம் பண்ணிக்க நான் விடுவேனா? ஏன் பொண்ணுங்க இருக்கும்போது அந்த வைனோட ஃபேமிலியை தெரியாமல் நான் அழிப்பேன். அந்த வைனும் சாகணும், அவள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க கூட இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த அரண்மனைக்குள்ளே நான் போகிறதுக்கு இவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் போகட்டும், அதுக்கப்புறம் தெரியும் என்னைய பற்றி. ஏண்டா இந்த பொண்ணை கட்டணும்னு நீங்கள்லாம் வருத்தப்படணும். அந்த சமயத்தில் நான் தான் உங்களுக்கு ஒரே ஆறுதல். வைனையும் வைனோட ஃபேமிலியையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை டேங்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ராஜ்யத்தை என் கைக்குள்ளே கொண்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு டேங்கோட ஆண்டி நினச்சிக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் ஆர்மீஸ்.